குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம வந்து என்தால்பி அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம். என்தால்பி அப்படின்னா அதனுடைய சிம்பிள் வந்து ஹெச். இது வந்து ஒரு சிஸ்டத்தோடைய தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு சிஸ்டத்தோடைய தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸு அப்படிங்கிறது தான் என்தால்பி சொல்லலாம். என்தால்பியோட சிம்பிள் என்ன இருக்குன்னா ஹெச். இது ஒரு அமைப்பினுடைய வெப்ப இயக்கவியல் பண்பு. is defined the sum of internal energy U of a system and the product pressure and volume of the system. இப்போ என்தால்பி அப்படிங்கிறது ஹெச் ஈக்குவல் டு எதுக்கு சமம் அப்படின்னா, ஒரு சிஸ்டத்தோடைய இன்டர்னல் எனர்ஜி அதுவும் அப்புறம் அந்த சிஸ்டத்தோடைய ப்ரெஷர் வால்யூமை நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் மல்டிப்ளை பண்ணி எது கூட நம்ம இன்டர்னல் எனர்ஜி கூட நம்ம வந்து சம் பண்ணணும். இப்போ இன்டர்னல் எனர்ஜி கூட ஒரு சிஸ்டத்தோடைய ப்ரெஷர் வால்யூமை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி அந்த ப்ரெஷர் வால்யூமை நம்ம எது கூட இன்டர்னல் எனர்ஜி கூட நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு என்தால்பி கிடைக்கும். இதுதான் கேட்டால் 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. வாட் இஸ் என்தால்பி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதுக்கான அது வரையும் எழுதிட்டு இந்த ஃபார்முலாவை எழுதுவோம். இது ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். It reflects the capacity due to mechanical work and the capacity to release the heat by system. ஒரு சிஸ்டம் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், ஒரு சிஸ்டம் வந்து வேலை செய்யும் திறன். ஒரு சிஸ்டம் வந்து வேலை செய்யும் திறன். The capacity due to the mechanical work by the system. சிஸ்டம் வேலை செய்யும் திறன். அப்புறம் அந்த சிஸ்டம் வந்து ஹீட் எனர்ஜியை வந்து வெப்பத்தை வந்து வெளியிடும் திறன் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கு அர்த்தம். இது அமைப்பு வேலை செய்யும் திறன் மற்றும் அமைப்பின் வெப்பத்தை வெளியிடும் திறன் ஆகியவற்றை குறிக்குது. இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு சிஸ்டம் வந்து வேலை செய்யும் திறன், த கெப்பாசிட்டி டியூ டு த மெக்கானிக்கல் ஒர்க், அண்டு என்னென்னா ஒரு சிஸ்டம் வந்து ஹீட்டை வெளியிடும் திறன், இது ரெண்டையும் தான் குறிக்கிறது. இது when a process occurs a constant pressure, ஒரு மாறா அழுத்தத்தில், ஒரு மாறாத கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னால் அழுத்தம் வந்து மாறாமல் இருக்குது. ஒரு ப்ராசஸ் நடக்குது. அப்படி நடக்கும் பொழுது ஹீட் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணாலும் சரி அல்லது அப்சர்வ் பண்ணாலும் சரி, ஹீட் இன்வால்வ் எய்தர் ரிலீஸ் ஆர் அப்சர்வ் இன் த ஈக்குவல் டு த சேஞ்ச் இன் என்தால்பி. அதாவது கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஒரு ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸ் நிகழும்போது வெப்பத்தை வெளியிட்டாலும் சரி அல்லது உறிஞ்சிக்கிட்டாலும் சரி, அந்த வெப்பத்தினுடைய அளவு அதுதான் அதுக்கு என்ன என்தால்பி மாற்றம் சமம். அது எது என்தால்பி மாற்றத்துக்கு சமம். அப்போ ஒரு சிஸ்டம் வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், ஒரு சிஸ்டத்தில் வந்து ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணாலும் சரி ஹீட் எனர்ஜி ரிலீஸ் பண்ணாலும் சரி, அப்போ வந்து என்ன பண்ணாருன்னா அந்த வெப்பத்தினுடைய அளவு, அந்த ஹீட்டோடைய குவான்டிட்டி அதான் கேட்டால் என்தால்பி மாற்றத்துக்கு சமம். என்தால்பி மாற்றம், என்தால்பி சேஞ்சு அப்படின்னா டெல் ஹெச் என்தால்பி சேஞ்ச் அப்படி சொன்னாங்க. அப்போ என்தால்பி சேஞ்ச் அப்படின்னா என்ன, சேஞ்ச் இன் என்தால்பி என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஒரு ப்ராசஸ் நடக்குது, அதுவும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில். அந்த வந்து என்ன பண்ணுன்னா, அந்த சிஸ்டம் வந்து ஹீட் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணாலும் சரி அல்லது அப்சர்வ் பண்ணாலும் சரி, அது எதுக்கு ஹீட் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணாலும் சரி அல்லது வெளியிட்டாலும் சரி, அந்த ஹீட்டோடைய அளவு வந்து என்னன்னு கேட்டால் என்தால்பி சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு த சேஞ்ச் இன் என்தால்பி அப்படிங்கிற. ஓகே, என்தால்பி இஸ் எ ஸ்டேட் ஃபங்க்ஷன். என்தால்பி அப்படிங்கிறது ஒரு நிலை சார்பு, ஸ்டேட் ஃபங்க்ஷன் விச் டிபெண்ட்ஸ் என்டையர்லி ஆன் த ஸ்டேட் ஃபங்க்ஷன். இது ஒரு அமைப்பினுடைய நிலை மாறிலி, ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்றாங்க. டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் இன்டர்னல் எனர்ஜி ஆகியவற்றை மட்டுமே பொறுத்து அமையுது. என்தால்பி இஸ் யூஸ்வலி எக்ஸ்பிரஸ் ஆஸ் சேஞ்ச் இன் என்தால்பி டெல் ஹெச். அப்போ என்தால்பி சேஞ்ச் நம்ம டெல் ஹெச்ன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஃபார் ஏ ப்ராசஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஒரு ப்ராசஸ் நடக்குது, அந்த ப்ராசஸில் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ அந்த சிஸ்டம் வந்து இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகுது. அப்போ அதனுடைய என்தால்பி சேஞ்ச் என்ன அப்படிங்கிறான்.
அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் என்தால்பி சேஞ்ச். இப்போ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும், ப்ரெஷருங்கிறது கான்ஸ்டண்ட்டு, அது மாறாது. அப்போ வால்யூம் சேஞ்ச் ஆகும், அப்போ டெல் வி. The change in enthalpy del H is equal to the heat supplied at constant pressure to system as long as system does not additional work. அந்த சிஸ்டம் வந்து அடிஷ்னலாக வேறு இருக்கும் எந்த ஒர்க்கும் செய்யாமல் இருக்கும் பொழுது அப்போ அந்த ப்ராசஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஒரு அமைப்புக்கு, ஒரு சிஸ்டத்துக்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஒரு சிஸ்டத்துக்கு வந்து ஹீட் சப்ளை பண்ணும்போது அதோட என்தால்பி மாற்றத்துக்கு சமம். அப்போ அந்த சிஸ்டம் வந்து வேறு எந்த ஒர்க்கும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ அப்படிங்கும்போது என்ன அப்படின்ட்டு கேட்டால், இப்போ வந்து ஒரு அமைப்புக்கு வெப்பம் கொடுக்குறாங்க, ஒரு சிஸ்டத்துக்கு வந்து அமைப்பு கொடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஒரு சிஸ்டத்துக்கு ஹீட்டை கொடுக்குறாங்க. அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட்டு சப்ளை டு த சிஸ்டம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா என்தால்பி சேஞ்சுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஹீட் சப்ளை டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஆஃப் த சிஸ்டம், அதுதான் கியூபி. அது எதுக்கு சமமாக இருக்கும்? சேஞ்ச் இன் என்தால்பிக்கு டெல் ஹெச்சுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த சிஸ்டம் அடிஷ்னலாக ஒர்க் எந்த ஒர்க்கும் செய்யக்கூடாது, வேறு எந்த கூடுதல் வேலையும் செய்யாத வரையில் இப்படி இருக்கும். டெல் ஹெச் ஈக்குவல் டு கியூபின்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், வெப்ப கொள்வினை, வெப்பத்தை வந்து உள்ளே வாங்கிக்குது. எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் ஹீட் இஸ் அப்சர்வ் பை த சிஸ்டம். வெப்ப கொள்வினையில் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா சரௌண்டிங்கிலேருந்து வெப்பத்தை உள்ளே வாங்கிக்குது. சிஸ்டம் சரௌண்டிங்கிலேருந்து ஹீட்டை வந்து உள்ளே வாங்கிக்குது. அப்போ வந்து என்ன பண்ணோன்னா சிஸ்டம் சரௌண்டிங்கிலேருந்து வெப்பத்தை உறிஞ்சிக்குது. அப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் Q வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதுதான் நம்ம கேட்டால் Q greater than 0, 0 விட Q வேல்யூ பெருசாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். therefore del H value is பாசிட்டிவ். அதுக்கு அடுத்தது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், வெப்ப உமிழ்வினை. வெப்ப உமிழ்வினையில் the heat is evolved by the system to the surrounding. சிஸ்டத்திலிருந்து ஹீட் வந்து சரௌண்டிங்க்கு வெளியே போகுது. அப்போ Q வந்து நெகட்டிவாக இருக்கும். Q இஸ் லெஸ் தென் 0, 0 விட Q வேல்யூ கம்மியாக இருக்கும், அப்போ நெகட்டிவாக இருக்கும். இஃப் Q இஸ் நெகட்டிவ், அப்போ டெல் H வில் ஆல்சோ பி நெகட்டிவ். டெல் ஹெச்சும் ஆல்சோ நெகட்டிவாக இருக்கும். அப்போ எண்டோதெர்மிக் ப்ராசஸில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் சிஸ்டம் சரௌண்டிங்கில் ஹீட் எனர்ஜி உள்ளே வாங்கிக்குது. அப்போ Q பெருசாக இருக்குது, அப்போ பாசிட்டிவாக இருக்கும். அப்போ டெல் ஹெச் பாசிட்டிவாக இருக்கும். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனில் வந்து சிஸ்டத்துலேருந்து ஹீட் எனர்ஜி சரௌண்டிங் வெளியே போகுது. அப்போ Q வேல்யூ கம்மியாக இருக்கும், அப்போ நெகட்டிவாக இருக்கும். டெல் ஹெச் வேல்யூ நெகட்டிவாக இருக்கும் அப்படிங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிலேஷன் பிட்வீன் என்தால்பி ஹெச் அண்டு இன்டர்னல் எனர்ஜி U. என்தால்பிக்கும் ஹெச்சுக்கும் அண்டு யூக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஒரு சிஸ்டம் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இருக்குது, மாறா அழுத்தத்தில் இருக்குது. சிஸ்டம் வந்து மாறா அழுத்தத்தில் இருக்குது. அண்டர்கோஸ் a change from an initial state to ஃபைனல் ஸ்டேட். அப்போ சிஸ்டம் வந்து இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகுது. அப்போ ஹெச் ஈக்குவல் டு U ப்ளஸ் PV அப்படின்னா, அப்போ இதில் ப்ரெஷருங்கிறது கான்ஸ்டன்ட், அதை விட்டுருங்க. அப்போ இதுக்கு இனிஷியல் ஸ்டேட் இருக்கும்பொழுது இது ஹெச்சுக்கு இனிஷியல் ஸ்டேட்டு H1, யூக்கு இனிஷியல் ஸ்டேட்டு U1, பிங்கிறது கான்ஸ்டன்ட்டு, விக்கு இனிஷியல் ஸ்டேட்டு V1. அப்போ இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேட். ஃபைனல் ஸ்டேட் எழுதும்போது எங்கே போகும்? ஹெச்சுக்கு H2, யூக்கு வந்து U2, பிக்கு கான்ஸ்டன்ட் தான், விக்கு V2. அப்போ சிஸ்டம் இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகும்போது கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் அப்போ எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ டெல் ஹெச் கேன் பி கால்குலேட்டட். அப்போ இந்த ஃபார்முலா அப்படி நம்ம இனிஷியல் ஸ்டேட் ஒன்று எழுதணும், அதுதான் வந்து H1 U1 ப்ளஸ் PV1. அதே அந்த ஃபார்முலாவில் வந்து ஃபைனல் ஸ்டேட் எழுதும்போது H2 ஈக்குவல் டு U2 ப்ளஸ் PV2 அப்படின்னு எழுதணும். இப்போ என்தால்பி சேஞ்ச் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? டெல் ஹெச் தானே, டெல் ஹெச் ஈக்குவல் டு டெல் U ப்ளஸ் P டெல் வின்னு எழுதணுமா? அப்போ இதுக்கு நம்ம டெல் ஹெச் அப்படிங்கும்போது என்னது சேஞ்ச் ஆகிருக்குது.
சேஞ்சு நம்ம எப்படி எழுதலாம்? ஃபைனல் ஸ்டேட்டு மைனஸ் இனிஷியல் ஸ்டேட். அப்போ H2 மைனஸ் H1 அப்படி எழுதலாம். அப்போ இதுதான் ஃபைனல் ஸ்டேட்டு. அப்போ மேலே இருக்கிறது வந்து இது வந்து இனிஷியல் ஸ்டேட்டு. அப்போ இதை வந்து கழிக்கிறோம் நம்ம. H2 மைனஸ் H1, U2 மைனஸ் U1. அதுக்கு அடுத்தது P கான்ஸ்டன்ட் P வெளியே எடுத்துங்க. V2 மைனஸ் V1 அப்படின்னு போடும்போது அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஃபார்முலா H2 மைனஸ் H1 ஈக்குவல் டு U2 மைனஸ் E1 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வெளியே எடுத்துறீங்க. இப்போ V2 மைனஸ் V1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டெல்ஹெச்னு போட்டுக்கலாம். அப்போ இதுக்கு சேஞ்சுக்கு பதிலாக டெல்யூன்னு போட்டுக்கலாம். P வந்து கான்ஸ்டன்ட். இப்போ வால்யூம் சேஞ்ச் வந்து டெல் V அப்படின்னு. ஓகே. தெர்மோடைனமிக்ஸ் ஃபஸ்ட் லா படி ஆஸ் பேர் ஃபஸ்ட் லா தெர்மோடைனமிக். ஃபஸ்ட் லா தெர்மோடைனமிக் இப்படி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? del U equal to Q plus W நமக்கு தெரியும். ஈக்குவேஷன் 7.12 பிகம்ஸ். இதை 7.1 7.2 வந்து இதை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். 7.12 இது del H equal to del U plus P del Vயில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ del U பதிலாக Q plus Wன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? del H del U பதிலாக Q plus W. அப்புறம் இந்த இதில் P del V இருக்குது ப்ளஸ் P del V. ஓகே. இந்த இடத்துல W ஈக்குவல் டு மைனஸ் P del V அப்படிங்கிறது முன்னாடி நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல W பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணலாம்? மைனஸ் P del Vன்னு அப்ளை பண்ணலாம். அப்போ del H ஈக்குவல் டு ஃபார்முலாவில் Q இருக்கும், ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டு. அப்புறம் W பதிலாக இந்த மைனஸ் P del V இங்கே ஏற்கனவே ப்ளஸ் P del இருக்குது. அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கும்? del H ஈக்குவல் டு QP அப்படிங்கிறது. இந்த இடத்துல QP அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், QP இஸ் த ஹீட் அப்சர்வ்ட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஒரு அழுத்தம் மாறாத செயல்முறையில் ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது சிஸ்டம். அழுத்தம் மாறாத நிலையில் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. உறிஞ்சப்பட்ட வெப்பம் இது வந்து உள்ளுறை வெப்பம் அல்லது வெப்ப அடக்கம் அப்படிம்பாங்க. அப்போ வந்து இது வந்து உறிஞ்சப்பட்ட வெப்பத்தை உறிஞ்சிக்கிச்சு அப்படிங்கிறாங்க. அல்லது அதுக்கு மேலே என்ன ஹீட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹீட் கண்டென்ட்னா ஹீட்டை வந்து உள்ளே அடக்கி வச்சுருக்குது அப்படின்னு. அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டால், கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுதுன்னா ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி உள்ளே வச்சுருக்குது. அப்போ வந்து என்தால்பி இப்படி இருக்குது, இதுக்கு சமம். இப்போ QP ஈக்குவல் டு என்தால்பி சேஞ்சுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Consider a closed system of gas where chemically reacting to form gases product at constant temperature. ஒரு மாறா வெப்ப அழுத்த நிலையில், அதாவது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்டு மாறா அழுத்த வெப்ப நிலைகள் வந்து அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரில் ஒன்றுடன் ஒன்று ரியாக்ட் ஆகாதக்கூடிய, அதாவது ஒன்றுடன் ஒன்று வேதி வினை புரிந்து வாயு நிலையில் உள்ள வினைப்பொருட்களை தரும் வாயுக்கள் அடங்கிய ஒரு மூடி அமைப்பு. ஒரு க்ளோஸ்டு சிஸ்டத்தில் இதில் 3 லாக் பண்ணிட்டீங்க. இதில் ஒரு ஒன்றுடன் ஒன்று வேதி வினை புரியக்கூடிய வாயு இருக்குது. இது ஒரு ஏங்கிற கேஸு, பிங்கிற கேஸ். இது ரெண்டு ஒன்று ரியாக்ட் ஆகி என்ன பண்ண அப்படிங்கன்னா ப்ராடக்டை கொடுக்கும். ஏபி அப்படின்னு ரியாக்ட் ஆகி ஒரு ப்ராடக்டை கொடுக்கக்கூடிய ஒரு கேஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு க்ளோஸ்டு சிஸ்டத்தில் ஏங்கிற கேஸும் பிங்கிற கேஸும் ஒன்று ரியாக்ட் ஆகி ஒரு ப்ராடக்டை கொடுக்கக்கூடிய ஒரு கேஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதில் அந்த வினைப்படும் பொருட்களுடைய ரியாக்டன்ஸோடைய கேஸோடைய ஆரம்ப இனிஷியல் வால்யூம் வந்து VI அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். VI அண்ட் VF ஆஃப் த டோட்டல் வால்யூம் ஆஃப் த ரியாக்டன்ஸ். அந்த ரியாக்டன்ஸோடைய இனிஷியல் வால்யூம் VI அண்ட் ஃபைனல் வால்யூம் VF. இந்த ப்ராடக்ட் கேஸோடைய அந்த வினைப்படும் பொருட்களின் ஆரம்ப கனாலும் VI எனவும் வினை விளை பொருட்களினுடைய வாயுக்களின் கனாலும் VF. இப்போ ரியாக்டன்ஸ் இருக்குது, அந்த ரியாக்டன்ஸோட இனிஷியல் வால்யூம் VIயும் ப்ராடக்டோடைய ஃபைனல் வால்யூம் வந்து VFன்னு சொல்கிறாங்க. அப்படி வச்சுக்கோங்க நம்ம. அப்புறம் NI அண்ட் NF இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த கேஸ் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட். இந்த ரியாக்டன்ஸோடைய மோல்கள் எண்ணிக்கை NIயும் இந்த ப்ராடக்டோடைய
நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து என்எஃப்னு எடுத்துக்கிறோம். அப்போ விஐன்னு அர்த்தம் ரியாக்டன்ஸோடைய இனிஷியல் வால்யூம், விஎஃப்ங்கிறது ப்ராடக்டோடைய ஃபைனல் வால்யூம். அதுக்கடுத்தது என்ஐன்னு அர்த்தம் அந்த ரியாக்டன்ஸோடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ், இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ், ப்ராடக்டோடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஃபைனல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்எஃப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வரோம். இந்த ரியாக்டன்ஸுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேட் எழுதும்போது இப்போ நம்ம என்ன பண்ணோம், பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படின்னு ஈக்குவேஷன்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் விக்கு பதிலாக விஐ, எண்ணுக்கு பதிலாக என்ஐ அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ பிவிஐ ஈக்குவல் டு என்ஐஆர்டி. அதே மாதிரி ப்ராடக்ட்டுக்கு நம்ம எழுதும்போது ஃபைனல் ஸ்டேட் எழுதும்போது இந்த இடத்துல விஐக்கு பதிலாக விஎஃப், என்ஐக்கு பதிலாக என்எஃப். அப்போ பிவிஎஃப் ஈக்குவல் டு என்எஃப்ஆர்டி அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம இது ரெண்டையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் கழிக்கிறோம், நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். பி கான்ஸ்டன்ட் ரெண்டுலேயுமே இருக்குது. இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே என்ன இருக்குது, இந்த பிவிஐயும் பிவிஎஃப்லேயுமே ரெண்டுமே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருக்குது. ப்ரெஷர் வெளியே எடுத்துக்கங்க. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல், அப்போ விஎஃப்ங்கிறது ஃபைனல் வால்யூம், விஐங்கிறது இனிஷியல் வால்யூம். அப்போ வந்து இப்படி கழிச்சுக்கிறோம் நம்ம ஈக்குவல் டு அதேமாரி என்எஃப் மைனஸ் என்ஐ, அப்புறம் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது ஆர்டி இருக்குது. இப்போ இது வந்து ப்ரெஷர், இது வால்யூம் சேஞ்சாக இருக்குது. அப்போ டெல்வினா வால்யூம் சேஞ்ச். அதுக்கடுத்தது இதை வந்து என்ன கேட்டினா சேஞ்ச், நம்பர் ஆஃப் மோல் சேஞ்ச் ஆகிருக்குது. இது கேஸ் ஸ்டேட். அப்போ கேஸ் ஸ்டேட்டில் வந்து சேஞ்ச் ஆகிருக்குதுன்னா டெல் என்ஜி, நம்பர் ஆஃப் மோல் சேஞ்ச் ஆகிருக்குது. அதனால் டெல் என், இது கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ டெல் என்ஜி, இங்கே ஆர்டி இருக்குது. இப்போ பி டெல் வி ஈக்குவல் டு டெல் என்ஜி ஆர்டின்னு கூட சொல்லலாம். இதை கொண்டு போய் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் டெல் ஹெச் ஈக்குவல் டு டெல் யூ ப்ளஸ் பி டெல் வி, இந்த சமன்பாட்டை சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ பி டெல் விக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம், இதை அப்ளை பண்ணலாம். அப்போ டெல் ஹெச் ஈக்குவல் டு டெல் யூ, இந்த பி டெல் விக்கு பதிலாக டெல் என்ஜி ஆர்டி அப்படி நம்ம அப்ளை பண்ணலாம். சரி, அதுக்கு அடுத்தது இப்போ வேரியஸ் என்தால்பி சேஞ்ச் ஃபார் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷன் அண்ட் ஸ்பேஸ். அதாவது பல்வேறு வகை வினைகள் மற்றும் நிலைமை மாற்றங்களுக்கு என்தால்பி மாற்றம். என்தால்பி சேஞ்ச் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்படி வந்து டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது, வெவ்வேறு நிலைமையில் வந்து வெவ்வேறு மாற்றங்களில் என்தால்பி சேஞ்ச் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம த ஹீட் ஆர் என்தால்பி சேஞ்ச் accompanying chemical reaction is expressed in a different way depending on the nature of the reaction. ஒரு வேதி வினையோட தொடர்புடைய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோடைய தொடர்புடைய வெப்பம், என்தால்பி சேஞ்ச், இது ரெண்டுமே ஒரு வினையினுடைய கேரக்டரை பொறுத்து வந்து வெவ்வேறு வகையில் குறிப்பிடலாம் அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ ஒரு நேச்சர் ஆஃப் ரியாக்ஷன் பொறுத்து, நேச்சர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் ரியாக்ஷன் பொறுத்து, ஒரு வினையினுடைய ஒரு வேதி வினையோட தொடர்பை பொறுத்து நமக்கு ஹீட்டையும் என்தால்பி சேஞ்சையும் நம்ம அந்த ரியாக்ஷனோடைய எக்ஸ்பிரஸை வச்சு நம்ம சொல்ல முடியும். பல்வேறு வகையாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் ஹீட் ஃபார்மேஷன். ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன், திட்ட உருவாதல் வெப்பம். உருவாகும்போது வெப்பத்தினுடைய திட்ட வெப்பம் எவ்வளோ என்ன அப்படிங்கிறான். இப்போ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதுவும் 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. த ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் எ காம்பவுண்ட் இஸ் டிஃபைன். இப்போ ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்மேஷன் ஆகுது. ஒரு மோல் சேர்மம் திட்ட வெப்ப அழுத்த நிலைனா 298 கெல்வின் 1 bar ப்ரெஷர், இந்த கண்டிஷனில் இருக்கணும். எந்த ஒரு காம்பவுண்டாக இருந்தாலும் சரி 298 கெல்வின் 1 bar ப்ரெஷரில் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் கண்டிஷனில் திட்ட வெப்ப அழுத்த நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். The change in enthalpy that take place when 1 mole of compound is formed from the elements present in their standard state 298 Kelvin 1 bar pressure. அதாவது 298 Kelvin 1 bar pressure அழுத்தத்தில் அந்த எலமெண்ட்ஸில் இருந்து
உருவாகும் போது ஏற்படும் என்தால்பி மாற்றம். அது ஒரு மோல் சேர்மத்தினுடைய திட்ட வெப்ப அழுத்த நிலை. அந்த ஃபார்மேஷன் ஆஃப் காம்பவுண்ட் உருவாகுதா, ஃபார்மேஷன் ஆஃப் காம்பவுண்ட் உருவாகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஒரு மோல் சேர்மம் வந்து 298 கெல்வின் 1 பார் ப்ரெஷர் எப்படி உருவாச்சுன்னா அதனோட எலமெண்ட்ஸ்லேருந்து உருவாகுது. இப்போ ஏதோ ஒரு எலமெண்ட்ஸ் வந்து நம்ம ரெண்டு சேர்த்தனோம்னு வச்சுக்கோங்க. எஃப்இ இது ஒரு எலமெண்ட்ஸ், இது எஸ்ஸுங்கிறது ஒரு எலமெண்ட்ஸ். இது ரெண்டும் சேர்ந்து எஃப்இயும் எஸ்ஸும் சேர்ந்து ஒரு காம்பவுண்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு காம்பவுண்ட் ஃபார்மேஷன் வந்து எதுலேருந்து உருவானுச்சு, இதனோட எலமெண்ட்ஸ் இங்கே என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதோ அந்த எலமெண்ட்ஸ்லேருந்து உருவானுச்சு. எஃப்இங்கிறது எலமெண்ட்ஸ், எஸ்ஸுங்கிற எலமெண்ட்ஸ்னால் தனிமம். இது ஒரு எலமெண்ட்ஸ், இது ஒரு எலமெண்ட். இந்த ரெண்டு எலமெண்ட்ஸ் கம்பைன் ஆகி இது உருவானுச்சு அப்படின்னு. அப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்ஸ் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் 298 கெல்வின் 1 பார் ப்ரெஷர்லேருந்து இது ரெண்டும் ஒன்று சேரும்போது இந்த இடத்துல இது ஒரு ஃபார்ம் ஆயிடுது. அப்போ எவ்வளவு என்தால்பி மாற்றம் ஏற்பட்டிருக்குது, எவ்வளவு என்தால்பி சேஞ்ச் ஏற்பட்டிருக்குது. அப்போ ரெண்டு உருவாகும்போது எஃப்இயும் எஸ்சியும் ஒன்று சேர்ந்து எஃப்இஎஸ் உருவாகும்போது எவ்வளவு என்தால்பி மாற்றம் ஏற்பட்டிருக்குது. அதுக்கு பேர் தான் கேட்டினா ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் காம்பவுண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ ரெண்டு பொருள் இருக்குது, இது ஒரு எலமெண்ட்ஸ், இது ஒரு எலமெண்ட்ஸ். இது ரெண்டுமே சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, திண்ம நிலையில் இருக்குது. இது ரெண்டுமே 298 கெல்வின் 1 பார் ப்ரெஷரில் வந்து ஜாயிண்ட் ஆகி ஒரு காம்பவுண்டை உருவாகிடுச்சு. இந்த காம்பவுண்ட் உருவாகும்போது எவ்வளோ என்தால்பி சேஞ்ச் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் காம்பவுண்ட் அப்படின்னு. பை கன்வென்ஷன் standard heat of formation of all elements is assigned a value of 0. இப்போ நடைமுறையில் உள்ள அனைத்து தனிமங்களின் திட்ட உருவாதல் வெப்ப மதிப்பு 0 என கொடுத்துருக்குது. 1 மார்க் கொஸ்டின், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய டைம் பப்ளிக்கில் கேட்டுக்கிறான். ஆல் எலமெண்ட்ஸோடைய ஸ்டாண்டர்ட் ஹீட் ஃபார்மேஷனோடைய வேல்யூ என்னென்னு கேட்டினா 0. இம்பார்ட்டன்ட், இது பப்ளிக்கில் நிறைய டைம் கேட்டுக்கிறான். ஆல் எலமெண்ட்ஸோடைய ஸ்டாண்டர்ட் ஹீட் ஃபார்மேஷன் வேல்யூ என்னன்னு கேட்டால் 0 என்ன எடுத்துக்கிறாங்க. சரி, எஃப்இங்கிறது ஃபெரிக் இரும்பு, அது சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. சல்ஃபர் சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த ரெண்டு எலமெண்ட்ஸும் ஒன்று சேர்ந்து எஃப்இஎஸ்ஸு. அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து உருவாகும் பொழுது எவ்வளவு வந்து ஸ்டாண்டர்ட் ஹீட் ஃபார்மேஷன் காம்பவுண்ட் உருவாகுதுன்னா ஃபார்மேஷன் ஆஃப் என்தால்பி சேஞ்ச் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டால் -100.42 கிலோஜூல்ஸ் மோல் -1 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. இந்த இடத்துல மைனஸ் வேல்யூ கிடச்சுன்னா என்ன ரியாக்ஷன் நடக்குது, நெகட்டிவ் வேல்யூ கிடச்சுன்னா என்ன ரியாக்ஷன் கிடைக்குது அப்படின்னு பின்னாடி சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சு. இந்த இடத்துல மைனஸ் வேல்யூ கிடச்சின்னா டெல்ஹெச், இந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் டெல்ஹெச்சோட வேல்யூ வந்து மைனஸில் கிடச்சிச்சின்னா அது வந்து எது குறிப்பிட்டதோ அது வந்து வெப்ப உமிழ் வினை எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனும், பாசிட்டிவ் கிடச்சின்னா என்டோதெர்மிக் ரியாக்ஷன் கிடைக்கணும், ரியாக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். இப்போ இங்கே பாருங்கள், கார்பன் கூட H2 சேர்ந்து எத்திலீன் உருவாகுது. CH ட்ரிபிள் பாண்ட் CH அசிட்டிலின் உருவாகுது. இதில் அசிட்டிலின் உருவாகுது. கார்பனும் ஹைட்ரஜன் சேர்ந்து அசிட்டிலின் உருவாகுது. அப்போ இந்த இடத்துல வந்து இது உருவாகும் போது எவ்வளவு வந்து ஸ்டாண்டர்ட் ஹீட் ஃபார்மேஷன் ஆஃப் என்தால்பி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் +222.33 கிலோஜூல்ஸ் மோல் -1. அப்போ இந்த இடத்துல மைனஸும் கிடைக்கிது, ப்ளஸ்ஸும் கிடைக்கிது. அப்போ என்ன பண்ண அப்படின்னா திட்ட உருவாதல் வெப்ப மதிப்பு வந்து என்ன கிடைக்கலாம், நெகட்டிவ்லையும் கிடைக்கலாம், பாசிட்டிவ்லையும் கிடைக்கலாம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ½ H2வும் ½ Cl2வும் ஒன்று சேர்ந்து HCl உருவாகுது. ஸோ இது எப்படி சார் ½ H2 ½ Cl, ½ Cl2/1ன்னு அர்த்தம். இந்த 2 கேன்சல் ஆகிடும், அப்போ Cl மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். அதேமாரி ½ H2/1க்கு அர்த்தம். இந்த 2 கேன்சல் ஆகிடும், H மட்டும் இருக்கும். அப்போ வந்து ½ H2 ½ Cl2ன்னு அர்த்தம் Cl + H. அப்போ ரெண்டும் சேரும்போது HCl மாறும். அதுதான் இந்த இதில் HCl. அப்போ இது உருவாகும் போது இதனுடைய ஸ்டாண்டர்ட் ஹீட் ஃபார்மேஷன் என்தால்பி எவ்வளோனா -92.4 கிலோஜூல்ஸ் மோல் -1. ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் காம்பவுண்ட். அப்போ ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சம் காம்பவுண்டுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூ பாருங்கள். இப்போ வாட்டர் உருவாகும் போது
வாட்டர் அப்படி காம்பவுண்ட் உருவாகும்போது அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஹீட் ஃபார்மேஷன் ஆஃப் காம்பவுண்டோட வேல்யூ என்ன கேட்டால் -242. HCl உருவாகும்போது -92.4. அதுக்கடுத்து HBr வந்து இவ்வளவு, NH3 அமோனியாவுக்கு வந்து இவ்வளவு, CO2 கார்பன் டை ஆக்சைடுக்கு இவ்வளவு, மீத்தேனுக்கு வந்து இவ்வளவு, அதுக்கடுத்தது CH3 ஈத்தேனுக்கு வந்து எவ்வளோன்னு கேட்டால் இவ்வளவு, அதுக்கடுத்து பென்சீனுக்கு வந்து எவ்வளோன்னு கேட்டால் +49.6. அதுக்கடுத்து அசிட்டிலீனுக்கு வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு, மெத்தனாலுக்கு வந்து இவ்வளவு. அப்போ இதனோட வேல்யூ பாசிட்டிவும் கிடைக்கும் ப்ளஸ்ஸிலும் கிடைக்கும். பாசிட்டிவில் கிடைச்ச என்ன ரியாக்ஷன், நெகட்டிவில் கிடைச்ச என்ன ரியாக்ஷன் இப்போ முன்னாடி சொன்னேன் நான். இப்போ வந்து தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு என்ன தருவீங்கன்னா ஒரு வெப்ப வேதி சமன்பாடு. தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன், தெர்மோனா வெப்பம், கெமிக்கல்னா வேதி சமன்பாடு. அப்போ வெப்ப வேதி சமன்பாடு என்றதுனா என்தால்பி மாற்றம் மதிப்புகளுடைய என்தால்பி வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த ஈக்குவேஷன்ஸில் பேலன்ஸு சாச்சியோமெட்ரிக் கெமிக்கல் ஈக்குவேஷன்னால் அதில் வந்து ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட்டும் வந்து சமன் செய்யப்பட்டிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து FeS இந்த இடத்துல இது ஒன்று. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ சமன் செய்யப்பட்டிருக்கு. இந்த சமன் செய்யப்பட்ட ரியாக்டன்ஸும் ப்ராடக்டும் வந்து சமமாக இருக்கணும். அவர் சமன் செய்யப்பட்டிருக்கிற அந்த ரியாக்ஷன்ஸுக்கு தான் சாச்சியோமெட்ரிக் ஈக்குவேஷன். அதில் வந்து ΔH மதிப்பும் என்ன பண்ணணும்னா அதில் வந்து என்ட்ரி ஆகிருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதி அது கூட என்ன பண்ணுங்க, ΔH மதிப்பு நம்ம எழுதியிருப்பாங்க. அப்போ இதுதான் கேட்டால் சாச்சியோமெட்ரிக் கெமிக்கல் ஈக்குவேஷன். அதில் ΔH மதிப்பும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த ஈக்குவேஷன் பேர் தான் கேட்டால் தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன். அந்த தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷனில் எதை பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க, பேலன்ஸு சாச்சியோமெட்ரிக் கெமிக்கல் ஈக்குவேஷன் தட் இன்க்ளூட் த என்தால்பி சேஞ்ச். அது என்தால்பி சேஞ்ச் வேல்யூ என்ன பண்ணியிருப்பாங்க, அதுக்குள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்கிற ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்டை வந்து சாச்சியோமெட்ரிக் கெமிக்கல் ஈக்குவேஷன் பேலன்ஸாக இருக்கும், சமன் செய்யப்பட்ட அளவில் இருக்கும், சமன் செய்யப்பட்ட வேதி வினைக்குறு விகித சமன்பாடு இருக்கும். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து the following convention are adapted in thermochemical equation. First point, the coefficients in a balanced thermochemical equation refer to the number of moles of reactant and product involved in the reaction. ஒரு சமன்படுத்தப்பட்ட வேதி சமன்பாடுகளில் ரியாக்டன்ஸோட கோஎஃபிஷியன்ஸும் அந்த வினைப்படும் பொருட்களும் வினை விளைபொருட்கள் ப்ராடக்ட்டும் ரியாக்டன்ஸோட மோல்கள் எண்ணிக்கையை நம்ம குறிப்பிடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 கார்பன் ப்ளஸ் 1 ஹைட்ரஜன், இது ரெண்டும் சேர்ந்து C2H2. அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது ரியாக்டன்ஸ், இதுவும் ரியாக்டன்ஸு. இந்த ரியாக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கார்பன் 2 ஹைட்ரஜன் 1. அப்போ சாச்சியோமெட்ரிக் இது என்ன பண்ணால் சமன் செய்ய. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து கார்பன் வந்து இது வந்து 1 மோல்ஸ் கிடைச்சிருக்கு. அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல சாச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டால் இந்த கோஎஃபிஷியன்ட் பேலன்ஸ் தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ். அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் இருக்குல்ல, இந்த சிக்கு முன்னாடி நம்பர் இருக்குல்ல, அதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ். அதனுடைய குணங்கள் இதனால் இந்த 2. அது எக்ஸாம்பிளுக்கு 2 அப்படின்னா 2. அண்ட் ப்ராடக்ட் முன்னாடி என்ன இருக்கும், C2H2ன்னு எழுதுமோ அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இல்லைன்னா 1க்குன்னு அர்த்தம். முன்னாடி நம்பர் இருந்துச்சா அது நம்பருக்கு இதை நம்ம வந்து எதையும் நம்ம குறிப்பிட்டு நம்ம எழுதணும் அப்படின்னு ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட், the enthalpy change of reaction ΔHR has to be specified with the appropriated sign and unit. ஒரு வேதி வினையில் வந்து என்தால்பி மாற்றம் நடக்குதுன்னா, ΔHோட மாற்றம் நடக்குதுன்னா, ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது ΔH சேஞ்ச் நடக்குது அப்படின்னா அதை வந்து தகுந்த குறியீடு சொல்லணும். நம்ம இங்கே ப்ளஸில் வந்து நடக்குதா இல்லை மைனஸில் நடக்குதா அப்படிங்கிறது, ப்ளஸ்ஸாக மைனஸாக அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். அது கூட நம்ம என்ன பண்ணணும், யூனிட் நம்ம எழுதணும். யூனிட் என்ன வரும், கிலோ ஜூல்ஸ் மோல் -1 அப்படிங்கிற யூனிட் எழுதணும். இந்த ப்ளஸ் மைனஸ் சைன் போட்டு அது மதிப்பு எழுதிட்டு அதுக்கிட்ட யூனிட் எழுதணும். when chemical reaction is reversed,
ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ரிவர்ஸில் இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ ஆஃப் டெல்கச் இஸ் ரிவர்ஸ்டு சைன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பின்னோக்கு வினையில் நடந்துச்சுன்னா அப்போ டெல்கச்சோட வேல்யூ வந்து எப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும், டெல்கச் வேல்யூ ரிவர்ஸ்டு சைன் த சேம் மேக்னிடியூட். ஒரு வேதிவினை வந்து மறுதலை வினையை நம்ம எழுதும் பொழுது வினையோட டெல்கச் மதிப்பை நம்ம மாற்றாமல் குறியீட்டை மட்டும் மாற்றி எழுதணும். இப்போ வந்து ஒரு வினையை வந்து நம்ம எழுதுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து இங்கே எழுதலாம், இந்த ஈக்குவேஷன் எழுதலாமா, இந்த ஈக்குவேஷன் நடக்கும் பொழுது இது என்ன கிடைக்குது, மைனஸில் கிடைக்குதா. இப்போ இதை ஃபஸ்ட்டு எழுதுகிறேன் நான். HCl கிவ்ஸு ஆஃப் Cl2 கேஸு ப்ளஸ் ஆஃப் H2 கேஸ் எப்படின்னு எழுதும் பொழுது இப்போ இதுக்கு டெல்ஹெச் நாட் எஃபோட வேல்யூ என்னன்னு கேட்டால் அதே 92.4 தான் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல என்ன குறிக்கும், ப்ளஸ் குறி வரும். அப்போ என்ன பண்ணும், சைன் மட்டும்தான் வரும். ஒரு ரியாக்ஷனை நம்ம ரிவர்ஸாக எழுதும் பொழுது அதனுடைய வேல்யூ அதே தான், ஆனால் வந்து இந்த இதில் குறியீடு என்ன இருக்கும், ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா அங்கே மைனஸாக மாறும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். அதுதான் அந்த பாயிண்ட். அதுக்கு அடுத்தது ஃபிசிக்கல் ஸ்டேட் கேஸ், லிக்விட், அக்வஸ், சாலிட் இன் எ ப்ராக்கெட். All the species are important and must be specified in thermochemical equation. ஒரு தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன்ஸில் ரியாக்டன்ஸு கீழே அந்த ரியாக்டன்ஸ் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது, கேஸ் ஸ்டேட்டில் இருக்குதா, லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குதா, அக்வாஸ் நீர்த்த கரைசல் இருக்குதா, சாலிட் ஸ்டேட்டில் இருக்குதா அப்படிங்கிறத எழுதிட்டு அதை ப்ராக்கெட் பண்ணணும். அதேமாதிரி ப்ராடக்ட்டில் இருக்கிறது நம்ம வந்து அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும், ப்ராடக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா டெல்ஹெச் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபிசிக்கல் ஸ்டேட் ரியாக்டன் ப்ராடக்ட்டு. ரியாக்டன்ஸும் அந்த ப்ராடக்டோடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டை பொறுத்து தான் டெல்ஹெச் வேல்யூ நம்ம டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்குது, இதையும் டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்குது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் எழுதுகிறோமா, இந்த ஈக்குவேஷன்ஸில் இது ரியாக்டன்ஸு Cl2 H2 ரியாக்டன்ஸு. அது என்ன ஸ்டேட்டுக்கு, கேஸ் ஸ்டேட், இங்கே கேஸ் ஸ்டேட். அப்போ இது ப்ராடக்ட், இந்த அம்பு குறிக்கிற பக்கத்துக்கு ப்ராடக்ட், அதுவும் என்ன ஸ்டேட், கேஸ் ஸ்டேட்டுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரியாக்டன்ஸும் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, ப்ராடக்ட்டும் என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா டெல்ஹெச்சோட வேல்யூ வந்து இந்த ரியாக்டன்ஸும் ப்ராடக்டோடைய ஸ்டேட்டை வந்து டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்குது அப்படின்ட்டு. அப்போ நம்ம அதையும் அந்த தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன்ஸில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி எழுதி காமிக்கணும். Fifth point, if a thermochemical equation is multiplied throughout by number of the enthalpy change is also multiplied the same number value. இப்போ ஒரு தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை ஒரு ஹோல் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுங்களா, ஒரு ஈக்குவேஷன்ஸை என்ன ஈக்குவேஷன் ஒரு உதாரணத்துக்கு இப்போ CO2 COH2 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குங்களா. இந்த இடத்துல வந்து H2OC அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன், சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த ஈக்குவேஷனை நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இதையும் எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டெல்ஹெச்சோட வேல்யூ வந்து ஒரு சம்திங் இவ்வளோ கிடைக்கிது, +50 அப்படின்னு கிடைக்குதுன்னு வச்சுக்க. அப்போ இந்த வேல்யூ நம்ம அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். ஒரு ஈக்குவேஷனை நம்ம ஒரு ஹோல் நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்பொழுது அந்த டெல்ஹெச்சோட வேல்யூ நம்ம அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்து பாயிண்ட். Okay, 6th point, the negative sign delH R indicate that reaction is exothermic. இப்போ வந்து டெல்ஹெச் ஆரோட வேல்யூ வந்து நெகட்டிவில் கிடச்சுன்னா அது என்ன ரியாக்ஷன், முன்னாடி சொன்னேன், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அண்ட் பாசிட்டிவ் வேல்யூ கிடச்சிச்சின்னா அது வந்து என்ன கேட்டால் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக்னா வெப்பத்தை வெளியிடுன்னு அர்த்தம், எண்டோதெர்மிக்னா வெப்பத்தை உள்ளே வாங்கிக்குதுன்னு அர்த்தம். இப்போ டெல்ஹெச் ஆரோட வேல்யூ வந்து நெகட்டிவில் கிடச்சுன்னா அது என்ன ரியாக்ஷன், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். பாசிட்டிவில் கிடச்சுன்னா வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். அப்போ இந்த டேபிள் காலம் மூலிமா வந்து என்ன கண்டுக்கலாம், அப்போ நீர் வந்து உருவாகும் போது H2 + O2 2H2 O2 இந்த ரெண்டு ரியாக்ஷன் சேர்ந்து இருக்கும்போது 2H2 உருவாகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த நீர் உருவாகும் போது இவ்வளோ வேல்யூ இருக்குது. அப்போ டெல்ஹெச் ஆரோட வேல்யூ வந்து -242 to 42 உருவாகுது. அப்போ மைனஸ் கிடைக்கிறதுனால அது என்ன ரியாக்ஷன், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அதே வந்து வேறு ரியாக்ஷன் எது ப்ளஸில் கிடச்சுன்னா ப்ளஸில் கிடைக்கிது, அப்போ இதெல்லாம் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 2H2 + O2 இதுவும் கேஸ்ட்ரேட், இதுவும் கேஸ்ட்ரேட், இதுவும் கேஸ்ட்ரேட், டெல்கச் R0 வேல்யூ வந்து இவ்வளோ கிடைக்குது. அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், இது வந்து என்ன ரியாக்ஷன், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இதே நம்ம ஆப்போசிட்டில் எழுதும்போது என்ன பண்ணுவோம், இதை ஃபஸ்ட்டு எழுதி இதற்கு பின்னாடி எழுதும்போது அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல புக்கு சைன் மட்டும் மாற்றணும், மைனஸ் ஆகிறது ப்ளஸ்ஸாக போட்டு அதே வேலையை அப்படியே போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். ஒரு வினையினுடைய திட்ட என்தால்பி டெல்கச் R0 ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஃபார்மேஷன் ஆஃப் டெல்கச் F0. எஃப்ங்கிறது ஃபார்மேஷன், ஆறுங்கிறது ரியாக்ஷன். ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இது. அதுக்கடுத்தது ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்து இது. இப்போ எதில் இருக்கணும், ஒரு வினை, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் டெல்கச் R0 மதிப்பினை டெல்கச் R0 மதிப்பை நம்ம டெல்கச் F0 மதிப்புலேருந்து நம்ம பெறலாம். அப்போ இதிலேருந்து நம்ம இந்த மதிப்பை நம்ம கொண்டாடலாம் அப்படின்ட்டு. எப்படின்னா, த ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன், என்தால்பி சேஞ்ச் ஆஃப் ரியாக்ஷன் when all the reactants in the product are present in the standard state. அந்த ரியாக்டன்ஸில் இருக்கிற ஆல் ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட்டும் அவற்றினுடைய திட்ட வெப்பநிலையில் உள்ளபோது ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது அந்த ரியாக்ஷனுடைய என்தால்பி மாற்றம் திட்ட வினை என்தால்பி எனப்படுகிறது. ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணிக்கிட்டா, அதை நம்ம எப்படி நம்ம எழுதி காமிக்கணும் அப்படின்னு கேட்டால் டெல்கச் நாட் அப்படின்னு நம்ம எழுதி காமிக்கணும். அப்போ ஒரு ரியாக்ஷன்ஸில் ஏ பி அப்படிங்கிற ரியாக்டன்ஸ் கிவ்ஸ் சிடின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து திட்ட நிலையில் இருக்குது. திட்ட நிலை அப்படின்னா 298 கெல்வின் 1 bar ப்ரெஷரில் இருக்குது. இதுவும் இருக்குது. அப்போ இதில் வந்து என்தால்பி சேஞ்ச் வேல்யூ உருவாகுதா. அப்போ நாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இது நம்ம எப்படி எழுதி காமிக்கலாம், டெல்கச் நாட் அப்படின்னு நம்ம எழுதணும். டெல்கச்சுக்கெல்லாம் டெல்கச் நாட் மேலே நம்ம சூப்பர் ஸ்கிரிப்ட் போட்டு நம்ம எழுதணும் அப்படின்னு. We can calculate the enthalpy of reaction under the standard condition from the value of standard enthalpy formation of various reactants and product. இப்போ வந்து ஒரு வினையில் வந்து ஈடுபடக்கூடிய பல்வேறு ரியாக்டன்ஸ் மற்றும் ப்ராடக்ட்டு அவற்றினுடைய திட்ட உருவாக என்தால்பி மதிப்பை நம்ம திட்ட நிலையில் நம்ம என்தால்பி கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுக்குதுன்னா அதில் வேரியஸ் ரியாக்டன்ஸும் வேரியஸ் ப்ராடக்ட்டும் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது அதனுடைய திட்ட உருவாத என்தால்பி ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஃபார்மேஷன் வேல்யூ நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த ரியாக்ஷனுடைய என்தால்பி மதிப்பு வச்சு நம்ம கணக்கிட முடியும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the standard enthalpy of reaction is equal to the difference between standard enthalpy formation of the product. ப்ராடக்டிலிருந்து ப்ராடக்டோடைய ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஃபார்மேஷன் வேல்யூலேருந்து ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் வேல்யூ நம்ம கழிக்கணும். இப்போ அதோட ஃபார்முலா என்னன்னு கேட்டால் டெல்கச் R0 அப்படிங்கிறது ஈக்குவல் டு டெல்கச் R0 ப்ராடக்ட்டு சம்மேஷன் டெல்கச் R0 ப்ராடக்ட்டு மைனஸ் சம்மேஷன் டெல்கச் R0 ரியாக்டன்ஸ். இப்போ ப்ராடக்ட் மதிப்பில் இருந்து ரியாக்டன்ஸ் மதிப்பை கழிக்கணும் அப்படின்ட்டு தான். இதுதான் அதனுடைய ஒரு எக்ஸாம்பிள். பார்த்தீங்களா, இது ஸ்மால் ஏ அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ், சாச்சுரேட்டட் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஏ அப்படிங்கிறது ரியாக்டன்ஸ், பிங்கிற ரியாக்டன்ஸ், கேபிட்டல் இருக்கிறதுலாம் வந்து ரியாக்டன்ஸ். முன்னாடி நம்பர் வந்து ஸ்மால் பி, ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி, ஸ்மால் டிலாம் அப்படிங்கிறதுனா அதனுடைய வந்து சாச்சுரேட்டட் கோஎஃபிஷியன்ட்ஸ். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுதான் ப்ராடக்ட்டு, இது ரியாக்டன்ஸ். இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் சம்மேஷன் பண்ணணும். சம்மேஷன் டெல்கச் F0 ப்ராடக்ட் மைனஸ் சம்மேஷன் டெல்கச் நாட் எஃப் ரியாக்டன்ஸ். இப்போ இதில் ப்ராடக்ட் எது, இதுதான ப்ராடக்ட்டு, சிடி தான் ப்ராடக்ட்டு. அப்போ முன்னாடி நம்பர் சி அப்படி போட்டுங்க, டெல்கச் F0 சி ப்ளஸ் இந்த இடத்துல வந்து கேட்டால் அதேமாதிரி டி இருக்குதா, டி டெல்கச் F0 டி அப்படி போட்டு. அப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், சம்மேஷன் பண்ணணும். சம்மேஷன் பண்ணும்போது இதுதான் ஃபார்முலா. இதை வந்து ப்ராடக்ட்டு மைனஸ் இது வந்து ரியாக்டன்ஸ். அதேமாதிரி இதுக்கு எழுதும்போது ஸ்மால் ஏ முன்னாடி போட்டிங்க, டெல்கச் F0 கேபிட்டல் ஏ போட்டுங்க. அதேமாதிரி ப்ளஸ்ஸு ஸ்மால் பி டெல்கச் F0 பி. அப்போ ப்ராடக்டோடைய
சம்மேஷன் டெல்ஹெச் எஃப் நாட் ப்ராடக்ட் மைனஸ் சம்மேஷன் டெல்ஹெச் எஃப் நாட் ரியாக்டன்ஸ் நம்ம கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், டெல்ஹெச் எஃப் நாட்டோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ அது இந்த கொஸ்டின் வந்து ஒரு டைமு பப்ளிக்கில் கேட்டோம்னா இது ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஃபார்மேஷன் ஆஃப் த C2H5OH எத்தில் ஆல்கஹால் CO2 அண்டு வாட்டர். இப்போ ஒரு எத்தில் ஆல்கஹாலுக்கு வந்து எவ்வளோ வேல்யூ, CO2க்கு வேல்யூ எவ்வளவு, அண்டு வாட்டருக்கு எவ்வளோ கொடுத்துக்கலாம். கால்குலேட் த ஸ்டாண்டர்ட் என்தால்பி சேஞ்ச் ரியாக்ஷன். இப்போ நம்ம வந்து ஈக்குவேஷன் நம்ம எழுதுகிறோம், நம்ம எத்தில் ஆல்கஹால் அண்டு ஆக்சிஜன் இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து CO2யும் வாட்டரும் கொடுக்குது. அப்போ எது அதில் ரியாக்டன்ஸு, அப்போ இதுதான் ரியாக்டன்ஸ், இது வந்து ப்ராடக்ட்டு. இந்த அம்புக்குறிக்கும் ரைட் சைடில் இருக்கிற ப்ராடக்ட்டு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ரியாக்டன்ஸ். இப்போ இதனுடைய வேல்யூ நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்தோம், CO2 வச்சுட்டு ஒரு வேல்யூ கொடுத்தான். அப்போ அந்த ஃபார்முலா அப்படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த இதை ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிங்க. இந்த என்தால்பி ஃபார்மேஷன் ஆஃப் O2 இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டேட், ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது அது 0. செல்சியஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டு சிங்கிள் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா, அது எலமெண்ட் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அது அதோட வேல்யூ வந்து எனக்கு என்ன 0 அப்படின்னு முன்னாடி நம்ம பார்த்தோம். நம்ம அப்போ இந்த மதிப்பு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அந்த ஃபார்முலா அப்படி நம்ம சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் படி நம்ம அப்ளை பண்ணுறோம். டெல்ஹெச் ஆர் நாட் அப்படின்ட்டு டெல்ஹெச் எஃப் நாட் ப்ராடக்ட்டு தான் ப்ராடக்ட்டு, டெல்ஹெச் மைனஸ் டெல்ஹெச் எஃப் நாட் ரியாக்டன்ஸ் இது ரியாக்டன்ஸு. அப்போ இந்த வேல்யூ நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம டேட்டா கொடுத்தாங்க. இந்த ஓட்டோட வேல்யூ வந்து கேட்டால் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸோட வேல்யூ 0. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இதனுடைய வேல்யூ எத்தனை டைம் இருக்குது 2 டெல்ஹெச் எஃப் நாட் CO2, அதேமாதிரி இது 3 டைம் இருக்குது 3 டெல்ஹெச் எஃப் நாட் H2O. அப்போ இது ரெண்டு நம்ம என்ன பண்ணோம் சம்மேஷன் எழுதுகிறோம், அதனுடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கங்க. அதேமாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த ரியாக்டன்ஸ் எழுதும்போது இது கிடைக்கும். அப்போ வந்து இந்த இதை வந்து ப்ராடக்டோட வேல்யூ வந்து 2 மோல்ஸ் இருக்குது. அந்த ஃபார்முலா படி இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்க. அதேமாதிரி இங்கே இதில் வந்து மைனஸ் போட்டு இதில் என்னங்கன்னா மைனஸு ரியாக்டன்ஸில் என்னென்ன மதிப்பு இருக்குதோ அந்த மதிப்பு சப்ஸ்டிட் பண்ணிங்க. சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இது எல்லாத்தையும் கூட்டி இதையும் கூட்டி ரெண்டு நம்ம மைனஸ் பண்ணும்போது இவ்வளோ வேல்யூ கிடைக்குது. ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக போட்டுங்க. அப்போ நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்குது, டெல்ஹெச் ஆர் நாட்டோட வேல்யூ வந்து இவ்வளோ வேல்யூ கிடைக்குது. அப்போ மைனஸில் வச்சு அது என்ன ரியாக்ஷன், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், ப்ளஸில் இருக்கிறது என்ன ரியாக்ஷன், எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். இதேமாதிரி என்ன பண்ணுறோம், இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினும் இதேமாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த ஃபார்முலா வச்சு இதேமாரி இந்த CO2க்கும் H2Oக்கும் வந்து சம்மேஷன் பண்ணுங்கள், CO2க்கும் H2க்கும் சம்மேஷன் பண்ணுங்கள். இந்த இதில் H2ங்கிறது எலமெண்ட்ஸு, அதனுடைய வேல்யூ என்ன கேட்டால் 0. இந்த எலமெண்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதனுடைய வந்து வேல்யூ என்ன கேட்டால் 0. முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்தேன், நான் முக்கியமான பாயிண்ட் 1 மார்க்னு சொன்னல பப்ளிக் இருக்குது. அப்போ அந்த பாயிண்ட் படி என்ன கேட்டால் எலமெண்ட் ஸ்டேட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே என்ன கேட்டால் அதோட வேல்யூ வந்து 0. அப்போ இந்த வேலை CO2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க, CO வேல்யூ கொடுத்துருப்பாங்க, H2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. H2 வேல்யூ கொடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா வந்து எலமெண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. அதனோட ஸ்டாண்டர்ட் என்தால்பி வேல்யூ என்ன கேட்டால் 0 வேல்யூ. ஸோ சப்ஸ்டிட் பண்ணினா அவர் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இப்போ நடத்துகிற கொஸ்டின் எல்லாத்தையுமே என்ன பண்ணோன்னா ஒரு நல்லா படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் எழுதி சென்ட் பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ. மீதி நம்ம என்ன பண்ணோம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.